பிடிச்சிருந்தது. நல்ல மூவி தான், எல்லாரும் பார்க்கலாம். ஒரு சமூகத்து படமாக இதை கட்டமைக்காமல் ஒரு தமிழ்குடி படமாக பார்க்கலாம். தமிழ்குடி படம். ஓகே, இப்போ நிறைய பேர் இது ஒரு சமூகம் சார்ந்த படம், ஜாதி படம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஜாதி படம் இல்லைண்ணா, ஜாதி படம் கிடையாது. இது தமிழ்குடிக்கான படம். அவர் சங்கத்தில் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சங்கத்தில் இருக்காரு, அதனால சங்கமே போதும் அப்படின்ட்டு அவர் சங்கத்துக்காக போராடினா போதும்னு நினச்சிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு மற்ற சாதியினர்கள் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் அரசியல் உள்ள போகும்போது இரண்டு சமூகத்தையும் சேர்த்து நமக்கு தமிழ் குடி நம்ம மண்ணை காக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படமாக எடுத்திருக்காங்க. நெய்வேலிக்கு எதிர்க்காக போராட்டமெல்லாம் காட்டியிருக்காங்க. நல்ல சமூக படமாக எடுத்துருக்காங்க. நல்லா இருந்தாங்க, சாங்கெல்லாம் எடுத்து ஜீவ பிரகாஷ் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுண்ணா. ஃபைட் சீன் நாங்கள் எதிர்பார்க்கல, அவர் ஃபைட் பண்ணியிருப்பாங்க இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. நல்லா ஃபைட் சீன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டாக ஓகேண்ணா. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவர் ஃபேஸ் தான் டிஃப்ரெண்ட், மற்றபடி வேறு எந்த இதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை, ஃபேஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். சின்ன வயசு கேரக்டர் நல்லா இருந்தது. எல்லாருமே படத்தில் எல்லாம் பண்ணாலும் நல்ல கேரக்டர் தான். நாங்கள் எதிர்பார்க்காத கேரக்டர்னா வீரப்பன் சாங்கை போட்டு வீரப்பன் ஐயா கூட்டு வந்தது தான். அதை நாங்கள் எதிர்பார்த்து போகல, அது ஒன்று கொடுத்தாங்க. மற்றபடி எல்லா சமூகத்தையும் பார்க்கலாம். இது கேஸ்ட் சமுத்திர அண்ணாவும் பார்த்துருக்கேன். எதிர்பார்க்க சமுத்திர அண்ணா வருவாருன்னு. அவர் இந்த கேஸ்ட் இந்த மாதிரி படமாக எடுப்பார். அவரே கேஸ்ட் படமாக இருந்தால் சமுத்திர அண்ணா வந்திருக்க மாட்டார். சமுத்திர அண்ணா அவர் சமூக நீதி படமாக இருக்கவா தான் அவர் சமுத்திர அண்ணாவும் வந்திருக்காரு. ஓகேங்களா? அதனால் இது ஜாதி படமாக பார்க்காம ஒரு தமிழ்குடி படமாக பார்த்து வெற்றி படவாகி. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ஃபைட்டு இருந்ததுலாம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இருந்தது, போராட்டம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் கண்ணு கலங்கிட்டு போயிடுது. பாடல் நல்லா இருந்தது. நல்லா எடுத்துருக்காங்கண்ணா. அவர் மூலியமா வந்தேன். நான் அந்த படம் முதல் நாள் பார்க்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார், அவர் மூலியமா வந்தேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஜாதியை பற்றி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த காட்சியெல்லாம் இல்லை. ஒரு ஜாதி எதுக்கு நம்ம இது பண்ணுவோம்னா, ஒரு அந்த ஜாதி எப்போ ஒரு கீழே தாழ்ந்து போய் நிற்குதோ அந்த நேரத்தில் வளர்ச்சி அடையணுன்ற நோக்கத்தில் தான் சமுதாயத்தை ஒன்றா கட்டமைக்கிறாங்க. எந்த நோக்கத்தோடு கட்டமைக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை இந்த படத்தில் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. இது வந்து அந்த ஆடுவெட்டி குரு அவங்க கதையை எந்த ஒரு நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. உண்மை சம்பவம். ஆமாம், உண்மையாகவே அந்த அவருடைய போராட்டம்னு எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. கடைசியாக அவர் அந்த மருத்துவ கொலை அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் இந்த மக்களுக்காக போராடி உண்மையாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்தாருன்றத இந்த படத்து மூலியமா தெரிஞ்சுது. சமுத்திரக்கனி சரண்யா உண்மையாகவே அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் எப்படி இப்படி இந்த போராட்டத்துக்கு அடுத்துக்கடுத்து அரசியலில் வளர்ந்தாரு, முதல்ல எதுக்கு வந்தாரோ அந்த காரணத்தை சொல்லியிருக்காங்க. அவர் தந்தையை ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, ஒரு சாதி தலைவர்ன்றது எல்லா சமூகத்துக்கும் ஒரு தலைவர் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ சாதி தலைவர் அந்த சமூக தலைவர் உருவாக பாதிக்கப்படுவாங்க. ஒரு சமுதாயம் வந்து பாதிக்கப்படும் போது அவங்க ஒற்றுமையாக இருந்து நம்ம சமுதாயம் மேலே வரணும்னு நினைப்பாங்க. அந்த நோக்கத்துல தான் சாதிய சமுதாய தலைவர் உருவாகிறாங்க. அதை வந்து உண்மையாக எந்த நோக்கத்தை போராடினாரோ அதை வந்து திரையில காமிச்சிருக்கோம். ஆமாம், முதல் காட்சியே பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து மாலை போட்டு 7வது சிலையை திறப்பாங்க. ஒரே நல்ல 7 சிலையை மருத்துவர் ஐயா அவங்க கூட சேர்ந்து திறப்பாங்க. அந்த காட்சியை வச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பொதுவான மனுஷங்க எல்லாருமே ஆமா, டாக்டர் ஐயா கூட இருக்கிற அந்த சீன்லாம் இருக்கு. உண்மையாக காடுவெட்டி படத்துலயும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருந்தது. இதுலயும் வந்து மருத்துவர் ஐயா கூட மாவீரன் குரு பயணிச்ச அந்த காட்சியெல்லாம் இடம்பெற்றிருக்கு. அவங்க மருத்துவர் ஐயா தான் வந்து காடுவெட்டி குரு அவங்களுடைய கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு அந்த 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 காட்சியெல்லாம் இடம்பெற்றிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படையாண்ட மாவீரா திரைப்படத்தை இப்போதான் பார்த்துட்டு உற்சாகமா வந்துட்டு இருக்கேன். உண்மையில அடிப்படையில நம்ம வந்து ஒரு எல்லாருமே ரசிகர் தானே. மனித குலம் வந்து மகிழ்ச்சியை தானே விரும்புது. மனித குலத்துக்கு வந்து தத்துவங்களோ வரலாறோ எல்லாமே ரெண்டாவது. மனித குலத்துடைய அடிப்படை தேவை வந்து மன மகிழ்ச்சி தான். ஸோ ஒரு சினிமாவுக்கு போறது வந்து நம்ம வந்து ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போறோம். அதுக்கு நம்ம புத்தகங்கள் படிக்க போறோம். ஒரு மன மகிழ்ச்சிக்காக தான் திரைப்படத்துக்கு போறோம். அந்த மன மகிழ்ச்சியை வந்து இந்த திரைப்படம் கொடுத்துருக்கு. அந்த மன மகிழ்ச்சின்றது வெறுமனே ஒரு கற்பனை கதைகள் நிறைய பார்க்குறோம். ஒரு மனுஷன் வந்து 100 பேர் அடிக்கிறது 200 பேர் அடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு கற்பனைகளை பார்க்குறோம். ஆனால் இது எப்படின்னா உண்மையிலுமே ரத்தமும் சதயமாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வரலாற்றை வந்து அதுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து ஒரு எப்படி ஒரு
ஒரு கசப்பு மருந்தை சுற்றி வந்து நிறைய ஒரு இனிப்பு தடவி இருக்க மாதிரி ஒரு உண்மை வரலாற்றோட பல்வேறு ஒரு சில ரசிக்கக்கூடிய கற்பனைகளையும் சேர்த்து இந்த படத்தில் வந்து நான் பார்த்தேன். எப்படின்னா இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த சோகம் வரும்போது நான் அழுதேன். அதை வந்து அந்த கிங்ஸ்லின்னு ஒரு நடிகர் அவர் வரும்போது நான் சிரிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பாடல் வரும்போது நான் ஆடுறேன். ஒரு நவரசம்னு சொல்கிறோம் இல்லையா, அன்பு, சோகம், காதல், இந்த மாதிரி அனைத்து உணர்வுகளுடைய கலவையா இந்த திரைப்படம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை குடும்பத்தோட தேட்டர்ல வந்து பாருங்க. நீங்க ஆடுவீங்க, பாடுவீங்க, அழுவீங்க, கொண்டாடுவீங்க. அனைத்து நவரசங்களையும் நீங்க குடும்பத்தோட வந்தா நீங்க 5000 ரூபாய் செலவு பண்ணா கூட அதுக்குரிய மன மகிழ்ச்சியோடு நீங்க வெளியே வருவீங்க. அதுக்கு இந்த படம் ஒத்துவாங்க. உண்மையான கதை சொல்லியிருக்காங்க. திரு மாவீரன் குரு அவர்களோட இல்ல அவர் மேல குற்றச்சாட்டுகள் இல்லை. என்னன்னா ஒரு மனித இயல்பு என்னன்னா, அதாவது நான் ஒரு வேலை பண்ணா நான் பண்ற வேலைக்கு வந்து நான் வந்து வக்கீல் எப்படின்னா வாதாடுவேன். அதே தப்ப நீங்க பண்ணீங்கன்னா நீதிபதி உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. சமூகம் அப்படிதான் இருக்கு. இது வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டம் என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன. அதாவது நம்ம இங்க சென்னையில இருக்கோம், நமக்கு உண்மையில வந்து பக்கத்து ஒரு பிரச்சனையே தெரியாது. நம்ம வந்து நம்ம எத்தனை கிராமங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கிராமத்துல வந்து உண்மையான பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஜெயங்கொண்ட மாதிரி பகுதியில் என்ன பிரச்சனைனா, அதாவது திரு தங்கப்பாச்சான் அவர்கள் சொல்லுவார், அங்க வந்து நெய்வேலியில வந்து நிலக்கரி சுரங்கம் தோன்றாங்க. அவருக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு வந்து நெய்வேலியில இருந்து கரண்ட் எடுத்து வேற 1000 கிலோமீட்டர் தள்ளி ஊருக்கு கூட கொடுப்பாங்க. ஆனா நெய்வேலி இல்லாம இருந்திருக்கு. அதே போல இந்த ஜெயங்கொண்டம், இந்த அரியலூர் பகுதியில் நிறைய சிமெண்ட் தொழிற்சாலைகளும் உருவாயிருக்கு. இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளால் அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த மண்ணையே அடியோட தோண்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பகுதியோட பிரச்சனை வேற, அந்த பகுதியோட வளம் வேற, மழை குறைவு, வளம் குறைவு. அதனால அந்த பகுதிகள் நிறைய வந்து நக்சலைட்டுகள்லாம் உருவானாங்க. ஸோ அந்த பின்னணியில தான் வந்து மாவீரன் குரு அவர்களுடைய தகப்பனார் உருவாயிருக்காரு. மாவீரன் குரு அவர்கள் மட்டுமல்ல, 1930 காலகட்டம் வரைக்கும் அங்க வந்து கொடுக்கூர் ஆறுமுக படையாச்சின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. மாவீரன் குரு அவர்களோ, குரு அண்ணனுடைய தகப்பனார் அவர்களோ என்னெல்லாம் செஞ்சாங்களோ இதே விஷயங்களை வந்து 1930களே இங்க நடந்திருக்குது. அப்போ ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. ஸோ அந்த பின்னணியில் இந்த வரலாறு பார்க்கணும். அந்த பின்னணியிலிருந்து மாவீரன் குரு அவர்கள் வந்து அந்த பிரச்சனைகளுக்காக போராடி அந்த மக்களுக்காக முன்னின்று இருக்காரு. இது வந்து ஒரு சமூகத்துக்கான தலைவராக மட்டும் அவர் இல்லை. அங்க வந்து தெலுங்கு பேசுற மக்கள் இருந்தாங்க, பட்டியல் சமூக மக்கள் இருந்தாங்க, எல்லாருக்காகவும் அவங்க பாடுபட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடி இந்த திரைப்படம் சொல்லுது.